என்னப்பா நீங்கள் வாக்கிங் போனியா இல்லையா? வாக்கிங்லாம் டெய்லி போகிறேன். டெய்லி போறியா? எங்கே கிரவுண்டில் போயிட்டு வரியா? இல்லை, நம்ம கிரவுண்டில் தான் போய் வாக்கிங் போகணும், நமக்கு அவசியம் கிடையாது. ம். நம்ம வீட்லேயே கூட வாக்கிங் போகலாம். வீட்டிலனா எங்கே இடம் இருக்குது வீட்டில் வாக்கிங் என்ன போகிறது? பண்ணணும், ஒரு வாட்ச் வாங்கி வச்சுக்கிறோம், ஸ்மார்ட் வாட்ச். அதான் எல்லாருமே வச்சுருக்காங்களே ஸ்மார்ட் வாட்ச்சு. சரி, ஓகே, நல்லது. எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸ்மார்ட் வாட்சில் வாக்கிங்கை வந்து இது ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம மாடியில், மொட்டை மாடி இருக்குல்ல, எப்படி எல்லாருமே மொட்டை மாடி இருக்கும். ஸோ மொட்டை மாடியில் வந்து ஒரு ½ மார்னிங் ஒரு ½ ஈவினிங் ஒரு ½ போயிட்டோம்னாலே வந்து 10,000 ஸ்டெப்ஸ் வந்து கவர் ஆயிடும். கவர் ஆகிடுமா? சரி, நீ டாக்டரை அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க? டாக்டர் இல்லை, நிறையா இன்ஸ்டாகிராம், நிறைய வந்து யூடியூப், அதில் டாக்டர்ஸ் நிறைய பேர் சொன்னதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? இந்தமாரி ஒரு நாளைக்கு வந்து 10,000 ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக நடந்தே ஆகும். அது சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளே நடக்கணும், மாடியில் நடக்கணும்னா சொல்லி அவங்க சொல்லலை. நம்ம எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்க வந்து ஃபாஸ்டான காலகட்டத்தில் எல்லாராலையும் வந்து நடக்க முடிய மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறாங்க, கிரவுண்டுக்குன்னு போனால் தான் வாக்கிங் போக முடியும், ஜிம்முக்குன்னு போனால் தான் எக்ஸசைஸ் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ அது வந்து தவறான செயல். தவறான செயலா? ஓ, கிரவுண்டுக்கு ஜிம்முக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறியா? இல்லை, நான் அப்படி சொல்லவில்லை. போக முடிஞ்சவங்க, டைம் இருக்கவங்க போகிறவங்க போட்டோம். டைம் இல்லாதவங்க, ஆஃபீஸில் டைட்டாக இருக்குது, வீட்டில் ஒர்க் இருக்குது, கிரவுண்டெல்லாம் ரொம்ப தூரம் போக முடியாது, ஜிம்முக்கெல்லாம் போக முடியாது, குழந்தைங்கள பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டுக்குள்ளே டெய்லி நடக்கலாம். வீட்டுக்குள்ளே நடக்கலாம். வீட்டுக்குள்ளே நடக்கலாம். வீட்டுக்குள்ளே நடந்தால் கொஞ்சம் சுற்றி வந்தால் அது மாதிரிலாம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் போனால் வந்து முட்டி வலிக்குதுன்னு சொல்கிறாங்களே. அப்படிலாம் கிடையாது. சாப்பிட்டு மார்னிங் ஒரு 10 மினிட்ஸ், ஆஃப்டர்நூன் ஒரு 10 மினிட்ஸ், நைட்டு ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 30 மினிட்ஸ் நடக்கலாம். இல்லைன்னா வந்து மார்னிங் வந்து காலையில் இருந்துச்சோன்னா 6 to 6:30, மத்தியானம் வந்து மத்தியானம் வேணும், சாயந்தரம் வந்து 5 to 5:30 அப்படி நடக்கும். நடந்தோம்னா ஒரு நாளைக்கு 1 hour வாக்கிங் கண்டிப்பாக போயே ஆகணும் எல்லாருமே. காலையில் 10 மினிட்ஸ், மத்தியானம் 10 மினிட்ஸ், சாயந்தரம் 10 மினிட்ஸ்ன்னு சொல்கிறேன். அப்புறம் காலையில் 30 மினிட்ஸ், நைட்டு ஈவினிங் 30 மினிட்ஸுங்கிற எதை ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ண வேணாம். இப்போ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க அப்படின்னா காலையில் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம், மத்தியானம் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம், ஈவினிங் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் அவங்களால முடியும். நைட் சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் வீட்டில் இருக்கவங்களால முடியும். ஏன்னா இதே வேலைக்கு போகிறவங்க இருந்தாங்கன்னா மார்னிங் வந்து ஒரு 6 to 6:30 நடக்கலாம். அது வந்து லேடிஸாக இருக்கட்டும், இல்லை மென்ஸாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஓகே, காலையில் நடக்கலாம். நைட்டு வந்து வந்துட்டு நைட் தான் வேலை முடியுது. சில பேர் ஈவினிங் 5 o'clock முடிஞ்சுன்னா 5 to 5:30 நடக்கலாம். இல்லை நைட்டு வேலை முடிஞ்ச கையோடு நடக்கணுமா? அப்படி கிடையாது, வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு நடக்க வேண்டியதான். இதே நைட்டு 7 மணி 8 மணிக்கு தான் வர்றாங்க அப்படின்னா வந்து ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ½ hour நடக்கலாம். நடந்தால் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது, ஹார்ட்டுக்கு, இதயத்துக்கு நல்லது, எல்லாருமே ஃபுல் பாடி ஆக்டிவேட் ஆகிடும். அதான் கார்டியோ. அப்போ அது மற்ற டைம்லாம் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்குமா பாடி? நடக்கும்போது நம்ம வந்து எல்லா பாடியில் இருக்க எல்லா பஸ்ஸுமே ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ வந்து ரொம்ப இப்போ ஆராய்ச்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிகப்படியாக நடக்கிற ஆராய்ச்சினா நீ சொல்ல வேண்டாம், 7,000 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறவங்களால வந்து 7,000 10,000 அதை கரெக்டாக சொல்லணும். 10,000 நடக்கிறது ரொம்ப பெட்டர். 10,000 முடியாதவங்க எல்லா நாளும் நடக்கணுமா? இல்லை, வாரத்தில் 5 நாள் நடந்தால் போதும். 10,000 ஸ்டெப்ஸ் நடக்கிறோம்னா வாரத்தில் 5 நாள் நடந்தால் போதும் அப்படின்னு தான் ஜிம்மில் கூட சொல்லுவாங்க. 2 days லீவ் விட்டுக்கலாம், சாட்டர்டே சண்டே லீவ் விட்டுக்கலாம். எந்த ஜிம்மில் சொல்கிறாங்க? பொதுவாக எல்லா ஜிம்லேயும் சொல்கிறாங்க. ஜிம்மு லீவ் விட்டுருவாங்களா 2 நாள்? ஜிம்மு லீவ் விட மாட்டாங்க, ஜிம்முக்கு போகிறவங்க போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்மளால முடியல, 2 days ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ரெஸ்ட் எடுக்கணும். ஃபைனலாக நீ என்ன சொல்ல வர அதை மட்டும் சொல்லு. ஃபைனலாக எல்லாருமே டெய்லி நடங்க, ஒரு 1 hour நடங்க டெய்லி. முடியாதவங்க ஒரு ½ hour நடங்க. அதுவும் முடியாதவங்க மார்னிங் ஒரு 10 மினிட்ஸ் சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு 10 மினிட்ஸ், நைட்டு ஒரு 10 மினிட்ஸ், இது ஒரு ரொட்டீனாக கொண்டு வந்துருங்க. நடக்கவே முடியாதவங்க என்ன பண்ணுறது? நடக்கவே முடியாதவங்க காலுக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம் உட்காந்துட்டு. அதாவது சுகரை வந்து லோ பண்ணுமா, சுகரை கம்மி பண்ணுமா. ஸோ அதுமாதிரி ப்ரெஷர் அது இருக்குன்னா காலை வந்து இந்தமாரி அப் அண்ட் டவுன் வந்து இது பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுவும் பண்ண முடியாதவங்க அவங்க உடம்பு மேலே அக்கறை இருக்கவங்க எல்லாமே செய்வாங்க. பண்ண முடியாமல் என்ன இருக்குது, எல்லாராலையும் பண்ண முடியும்னு நினைச்சேன். சரி சரி, ஓகே.